எல்லா புகழும் இறைவனுக்கு. ஐயா அவங்க பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு? ஆத்துல அம்மிக்கல் மிதந்து வந்துச்சா, அதுல ஏறித்தான் நானே வந்தேன்னு இன்னொருத்தன் சொன்னானா. அது மாதிரி வந்து இப்ப 3 பேர் வந்து பேசியிருக்காங்க ஐயா. ஆட தெரியாத காரிக்கு மேட கோணலுனாலாம். அந்தரத்துல தொங்குச்சா வவ்வாலு, அதை அண்ணாந்து பார்த்தானா கோவாலு. ஞாயிற்றுக்கிழமை சாவ போற கேள்வி சனிக்கிழமை டிங்கு டிங்குன்னு டான்ஸ் ஆடுச்சான். புத்த வச்சு உட்காந்து பொங்க வச்சாலாம் அங்காளத்தா கோயிலுக்கு பூசை 2 ஆச்சான். ஊரே விரிச்சு கிடக்கையில விளக்க மாத்துக்கு பட்டு குஞ்சம் கேட்டுச்சான். அதிகம் படிச்ச மூஞ்சூர் கழனி பனிக்குள்ள தலைய விட்டுச்சான். காலையில சாவ போற நாயி கவா கவான்னு கத்துனுச்சான். பொன்னால நான் கட்ட என்னால நீ கட்டன்னு வந்து பேசிட்டு போயிருக்காங்கய்யா. ஐயா எனக்கு தலைப்பு எனக்கு என்னங்கய்யா? கேமராவை பார்த்து பேசுங்க. திரை இசை பாடல்கள் நமது பண்பாட்டை சீரழிக்கின்றதா சீர்படுத்துகின்றதா, இதுதான் தலைப்பு. ஆனா அவங்க என்ன தெரியுமாங்க வந்து பேசிட்டு போயிருக்கிறாங்க, திரை படங்களை பத்தி பேசிட்டு போயிருக்கிறாங்கய்யா. ஐயா எனக்கு திரைப்படங்களுடைய பெயர்கள் பாத்தீங்களா எப்படி தெரியுமா இருக்கு? சிங்கம், புலி, குரங்கு, குரங்கு கையில பூமாலை, பரதேசி, பிச்சைக்காரன், இதுதான் படத்தோட பேரு. அங்க ஆடியன்ஸ் பார்த்தே சொல்லு. நல்ல வேலை. நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணா. இத விட்டு கொஞ்சம் பாட்டுக்கு தாண்டி வந்தோம்னா பாருங்கவே. டாடி மம்மி வீட்டில எல்லாம் தட போட யாரும் இல்ல, விளையாட போமா உள்ள விளையாடா. இது கூட பரவாயில்ல, விட்டு தள்ளங்க ஒரு ஓரமா போயிட்டு போச்சு. 4 வரி எழுதுனா நீ டாரட்டான்னு 4 வரி சேர்த்து எழுதிருக்கே. இது எப்படி சேரும்? சரி பரவாயில்ல. ஏர்டெல் சூப்பர் சிங்கர்லேயே வரி தரேன்னா அவனே தன்னை நானே தானே படிக்கிறான். இளைஞர்களின் நெஞ்சில பச்சை குத்துற மாதிரி ஒரு பாட்டு எழுதுனாங்கய்யா. அவ்வளவு அந்த வரிகளை நினைச்சாலே அவ்வளவு ஒரு இதா இருக்குமே அந்த பாடல். சொப்பன சுந்தரி உன்னை யாரு வச்சிருக்கா, சொப்பன சுந்தரி உன்னை யாரு வச்சிருக்கா. மைசூரு மகானும் மந்திரி பல பேர்களும் பாதுகாத்த பொக்கிஷமடா, சொப்பன சுந்தரி உன்னை யாரு வச்சிருக்கா. இது பாடலாங்கய்யா. லலிதா ஜுவல்லரி தம்பி, லலிதா ஜுவல்லரியில காணா போன நகையை ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கிறான். அதெல்லாம் விட்டு சொப்பன சுந்தரி யாரு வச்சிருக்கான்னு வந்து தேடிட்டு இருக்கான் சினிமா துறையில. ஐயா இந்த பாடல் இந்த சமுதாயத்துக்கும் இன்றைய இளைஞர்களுக்கு தேவையே இல்லாத இந்த பாடல். இன்னைக்கு அங்க பச்சை சட்டை போட்டு உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா ஒரு ஐயா. அவங்க வானத்துக்கு பார்த்து கேட்டாங்களா, கடலை பார்த்து கேட்டாங்களா, பூமியை பார்த்து கேட்டாங்களா? நீங்க ஒரு நல்ல மனிதனை பார்த்தோ இல்ல இந்த சமுதாயத்தை பார்த்தோ ஒழுங்கான நாகரிகமும் ஒழுக்கமான பாடலும் கேட்டிருந்தா இன்னைக்கு இந்த தலைப்பு தேவையா? ஐயா திருப்பூர்ல தன்னுடைய தலைவனுடைய படம் வெளிவரல, வசனங்கள் வெளிவரல, பாடல்கள் வெளிவரல அப்படிங்கிறதுக்காக அந்த பையன் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போனான். இந்த இடத்துல உங்க பாரம்பரியங்கள் வந்து உங்க திரை இசை பாடல்கள் தான் காப்பாத்துதா அப்படின்னா எந்த விதத்துல ஒத்துக்கொள்ள முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? தம்பி ஐயா உங்களுக்கு ஒருவேளை கல்யாணம் ஆகி அல்லது உங்க காதலியோ இதே குற்றாலத்துல அந்த காதல் பாடல்களை வர்ற மாதிரி நீங்க குதிக்கணும், மலை உச்சில இருந்து நீங்க குதிக்கணும், அதுவும் ஸ்டைலா குதிக்கணும். அதுவும் கரெக்டா அந்த படிச்சு போன அந்த பாறை மேல வந்து ஸ்டைலா போஸ் கொடுத்து நிக்கணும் அப்படின்னா உங்களால முடியுமா? கல்யாணம் ஆகி குற்றாலத்துக்கு டூர் வருமா? கல்யாணம் ஆன பிறகு குற்றாலத்துல கீழே தள்ளி விடுறாக்கா வருமா? எப்படி அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமோ அதே மாதிரிதான் திரை இசை பாடல்கள் இந்த சமுதாயத்துக்கு பாரம்பரியத்திற்கும் தீங்கு தான் விளைவிக்குது. எங்க தூக்கி நிப்பாடுத்து நான் கேக்குறேன். என்ன தூக்கி நிப்பாட்டுது உங்களுடைய பாட்டு? ஐயா ஒண்ணு இல்ல, ஒரு கவிஞன் எழுதுறான், படுக்கையை இறைவன் விரித்தான் வரும் பனித்திரையால் அதை மறைத்தான் சொல்லி பள்ளியறையை பற்றி பாடுறான். இன்னொரு கவிஞன் பாடுறான், ஒரு பொய்யாவது சொல் கண்ணே உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன். பூக்களின் முன்னால் சப்தம், என் மௌனத்தில் முன்னால் யுத்தம், இதை தாங்குமா என் நெஞ்சம்,
இதை தாங்குமா என் நெஞ்சம். இது பரவாயில்லைங்கயா. இன்னொரு பாடல் இந்த உலகத்தையே புரட்டி போட்ட பாடல். எந்த பெண் ஜிமிக்கு கம்மல், எந்த பெண் கண்டுட்டு போய், எந்த பெண் ஜிமிக்கு கம்மல், எந்த பெண் கொண்டுட்டு போய், எந்த பெண் பிராந்தி குட்டி, எங்க அம்மா குடிச்சு தீத்தி. அப்படி இல்லை தம்பி, அதான் அந்த அக்கா சொன்னது தப்பு தான், உனக்கு கரெக்டு தான் பொருந்தது. நீ நொல்ல கண்ணை வச்சுட்டு பார்க்கக்கூடாது அந்த பாட்டை. எந்த மேட ஜிம்மிக்கு கம்மல், எந்த பெண் கட்டுண்டு போய், எந்த அம்மா பிராண்டி குட்டி, எங்க பெண் குடிச்சு தீத்தே. காதல போட்டிருந்த சிமிக்கி ஆத்திர போய் குடிச்சிருக்கிறான். இந்த தத்துவத்தை சொல்லுது அந்த பாட்டு. இதுல என்ன உனக்கு கஷ்டமா? ஐயா, இந்த வரிகள் எவ்வளவு மோசமான உச்சத்தை அடைஞ்சிருக்கு தெரியுமா உங்களுக்கு? அப்படியா? ஐயா வரலையே. ஐயா, ஒண்ணு இல்ல, ஒரு முக்கியமான விஷயத்தை நான் மேடை பதிவு பண்ண நினைக்கிறேன். இது நிறைய பேர் சொன்னாங்க, 500 மதுபான கடைகளை மூடுனா குடும்ப நாடு திருந்தும், 1000 மதுபான கடைகளை மூடுனா நாடு திருந்தும், குடிக்கிறவங்க வரமாட்டாங்க கடைக்குன்னாங்க. நீ ஒரு ஊர்ல ஒரு மாவட்டத்துல இந்த தமிழ்நாட்டிலேயும் சரி, நீ 500 மதுபான கடைகளை நீ மூட வேணாம், 10 கடைகளை கூட மூட வேணாம். 10 தொழிற்சாலைகள் இருக்கா, 5 தொழிற்சாலைகளை நீ மூடு. 1000 தொழிற்சாலைகள் இருக்கா, 500 தொழிற்சாலை நீ இழுத்து மூடு. ஆட்டோமேட்டிக்கா மதுபானங்கள் குறையும். இப்படி நாகரிகத்தை உங்கள் பாடல்கள் தான் விளம்பரப்படுத்துகிறது. உடனே இந்த திரை இசை பாடல்கள் தான் சீரழிக்கிறது. திரை இசை பாடல்கள் தான். ஆனா சீர்படுத்துகிறதுன்னு பேச வந்திருக்காங்க மூளை இல்லாத முட்டாப்ப எங்க 3 பேரும். ஐயா, இன்று மொழிகள் கண்டிப்பா சொல்றேன், ஔவையார் மட்டும் இதை கேட்டாங்கன்னு வச்சுக்காவே, இன்னைக்கு உயிரோட இருந்து கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்காவே, கல்லறையில இருந்து எந்திரிச்சு வந்து திரும்பி விஷத்தை வாங்கி குடிச்சிட்டு திரும்பி கல்லறையிலே போய் படுத்துக்குவாங்க. வாங்கி குடிச்சுட்டா என்ன படம் தெரியுமாங்கய்யா? ஆத்திச்சூடி ஆத்திச்சூடி பூவே ஆத்திச்சூடி, ஆத்திச்சூடி ஆத்திச்சூடி பூவே ஆத்திச்சூடி, கூழானாலும் குளுத்து குடி, கந்தலானாலும் கசக்கி கட்டு, அறம் செய்ய விரும்பு மகனை ஒப்புற கொழுகு. இந்த பாடல் இன்றைக்கு எனக்கு எப்படி தெரியுமாங்க இருக்கு? இந்த பாடல் வந்து படிக்கிறதுக்காக கொண்டு வந்த பாடல். இந்த பாடலை திரைசை கொண்டு போயிட்டான். இத பார்த்துட்டு இது கூட பரவாயில்லைங்கயா. திருக்குறளை பாடுனா எவன் கேட்கறான்? 4 திருக்குறளை மனப்பாடம் பண்ண முடியுதா? இந்த அறம் செய்ய ஆத்திச்சூடியை போய் கிளம்பி சொல்லுவான் பாரு. ஆத்திச்சூடி ஆத்திச்சூடி ஆத்திச்சூடி, அது நியூவே ஆத்திச்சூடி, அது நியூவே ஆத்திச்சூடி அப்படிங்கிற அந்த கவி. ஐயா, அதுல என்ன அர்த்தங்கள் மறைஞ்சிருக்காது? அதுல அந்த திரைசை பாடல்கள் ஒரு மண்ணும் கிடையாது. ஒரு மண்ணு இல்ல போ, ஒரு மண்ணும் கிடையாது திரைசை பாடல்கள்ல. எந்த கவிஞரையும் பாட்டு எழுத வேணாலும் சொல்லிடலாம். ஐயா, நீங்க தான் சொன்னீங்க இல்லறை வாழ்க்கைய பத்தி. அந்த இல்லறை வாழ்க்கை தான் சினிமால எப்படி தெரியுமா பாடி இருக்காங்க?